பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி பலமுறை கேட்டும் தர மறுத்த கௌரவாதிகள் பகவான் கிருஷ்ணனையே தூதுவனாக அனுப்பி ராஜ்யத்தை பெற பணித்தனர் பாண்டவர்கள். ஹஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டனை சந்தித்து தன்னுடைய பிள்ளையின் வியாமோகத்தினால் அதர்மத்திற்கு துணையாக நிற்கிறாய் என்று அது உன்னுடைய குலத்தையே நாசமாக்கப் போகிறது என்று எச்சரித்தான் பகவான் கிருஷ்ணன். அவனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி உட்பட எவ்வளவோ நல்ல வார்த்தைகள் உபதேசம் செய்தும் எதையும் செவிமடுக்காத துரியோதனன் தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டிப்போட எத்தனைக்க விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். குந்தியை சந்தித்தான். உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டான். ஒரு சத்திரிய தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வீரம் ஊட்டுவாளோ அதே போல மிக நீண்ட உபதேசம் செய்தார். இதனை கேட்ட பீஷ்ம துரோணாதிகளும் துரியோதனனுக்கு நல்வார்த்தை சொன்னார். ராஜ்யத்தை கொடுத்து விடு, நிச்சயமாக உயிர் சேதம் இல்லாமல் இருக்கும். எங்களுக்கோ வயதாகி விட்டது, நிச்சயமாக நாங்கள் இனி வாழ்வதே சொல்ப காலமே அப்படின்னு போரில் நாங்கள் நிச்சயமாக உயிரோடு இருக்கப் போவதில்லை என்பதை சூட்சமாக சொல்லியும் அதனை செவிமடுக்காத துரியோதனன் கடைசியில் உபப்ளாவ நகரத்திற்கு சென்றான். இங்கு என்ன நடந்ததோ பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் கூற, இன்னும் 7 நாட்களில் யுத்தம் ஆரம்பம். தர்மராஜன் குருக்ஷேத்திரத்திற்கு சென்று கூடாரங்களை அமைத்து யாக யஜ்ஞங்களை செய்து தான தர்மங்களை செய்தான். துரியோதனன் சகுனியனுடைய மகனான உலூக்கனை தூதுவனாக அனுப்பி எவ்வளவு மனதிற்கு கஷ்டம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு அதர்ம வார்த்தைகளை தூதுவன் மூலமாக, ஏன்னா இவ்வளவு அதர்மங்கள் நடந்தும் உங்களுக்கு வீரம் வருகின்றது, வீரம் வராதா, நீங்கள்லாம் ஒரு சத்திரியரா, பகவான் கிருஷ்ணனா அவன் வித்தைக்காரனாக அல்ல இருக்கான், இப்படியெல்லாம் தூதுவன் மூலமாக வார்த்தைகளை கொட்டி மனதை காயப்படுத்தக்கூடிய உபதேசம் என்கின்ற பெயரில் அந்த தூதுவனை அனுப்பி வைத்திருந்தார். இது அத்தனையும் கேட்டு எந்த சலனமும் இல்லாமல் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம் அல்லது செல்ல வேண்டும் என்றால் செல்லலாம் என்றார். இதுதான் தர்மராஜ். எந்த ஒரு நிலையிலும் தயை என்கின்ற ஒரு விஷயத்தை கடைசி வரை விடாது தன்னுடைய வாழ்க்கையில் பரிபாலித்தவன் தர்மராஜ். இப்போ இந்த நேரத்தில் திருதராஷ்டிரனை தேடி வேதவியாசர் வர, இந்த போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற சகுனம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா என கேட்க சகுன சாஸ்திரங்களை ரொம்ப அற்புதமாக விளக்கினார் வேதவியாசர். சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை அளித்தார். இந்த பூமி எப்படி தோன்றியது, இதில் பஞ்சபூதங்கள், அதனுடைய குணங்கள் என்ன, இதையெல்லாம் கேட்டறிந்தான். சஞ்சயன் சென்றுவிட்டு சில நாள் கழித்து வந்தான். அப்பொழுது திருதராஷ்டிரன் போர் ஆரம்பமாகி சுமார் 10 நாட்கள் கடந்திருந்தது. என்ன நடக்கிறது யுத்த களத்தில் அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்க சஞ்சயன் முதல் வார்த்தையாக பீஷ்மர் வீழ்ந்தார் என்று ஆரம்பித்தான். ஐயகோ, என்னுடைய குழந்தைகளை காப்பார் என்று நான் நினைத்தேனே, மலை போல் நம்பி இருந்தேனே, நானே அவரை கொல்வதற்கு காரணமாகி விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு புலம்பினான். என்ன நடந்தது, எப்படி வீழ்ந்தார், முதலிருந்து கூர் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரத யுத்தத்தில் என்ன நடந்தது என்பதை கேட்பதற்கு மிக மிக ஆர்வமாக திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்க, முதல் நாளில் யுத்த ரணாங்கத்தில் என்ன நடந்தது என்பதனை விவரிக்க ஆரம்பிக்கிறான் சஞ்சயன். இப்போ முதல் நாள் கௌரவாதி சேனைகளும் பாண்டவர்களும் ரொம்ப அற்புதமாக தன்னுடைய சேனையினை அற்புதமான வியூகத்தினால் அமைத்திருந்தனர். இப்போ அத்தனை பேரும் என்ன சொல்லுது, தயார் நிலையில் இருக்கும்போது தர்மராஜன் தன்னுடைய ரதத்தில் கீழ் இறங்கி கவச்சத்தை கலற்றி ஆயுதத்தை ரதத்தில் வைத்துவிட்டு நடக்க ஆரம்பித்தான். கௌரவ சேனையை பார்த்து கொண்டு
அத்தனை பேரும் எக்களித்து சிரித்து கொண்டிருந்தனர். என்னன்னா கௌரவாதிகள், திடீரென்று பயம் வந்துவிட்டது தர்மராஜனுக்கு. நான் அப்பொழுதே சொன்னேன், யுத்தம் செய்வதற்கு இவனிடம் வீரம் இல்லை, இப்பொழுது பார் எல்லார் காலிலையும் விழப்போகிறான் அப்படின்னு ஏதோ சில வார்த்தைகளை கூறி அவமானப்படுத்தி கொண்டு தர்மராஜன் பாட்டுக்கு இதை எதையுமே சட்டை செய்யாது அவன் பாட்டுக்கு நடந்து கொண்டிருந்தான். பீமசேனன், அர்ஜுனன் எல்லாருக்குமே ஆச்சரியம். அண்ணா என்ன செய்கிறாய் அப்படின்னா எதுக்கும் பதில் இல்லை. உடனே தர்மராஜனை தொடர்ந்து பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஐவரும் ஆனந்தமாக பின்தொடர பாருங்க, பீஷ்மாச்சாரியாரை பார்த்தவுடன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தான் தர்மராஜன். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். தன் கையில் தூக்கிய குழந்தைகள் தன்னை எதிர்த்து ருத்ர ரணாங்கத்தில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீ வராதிருந்தால் உன்னை சாபமிடலாம் என்று நினைத்தேன் என்று பீஷ்மரும் கூறினார். இப்பொழுது என்ன வேண்டும் தர்மராஜா, எழுந்து. அப்போ நாங்கள் யுத்தம் செய்கிறோம் என்றால் துரியோதனன் வீட்டில் உண்ட அன்னம், அந்த அன்னத்தினுடைய ருணம், வேறு வழி இல்லாமல் இந்த இடத்தில் என்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், உனக்கு என்ன வேண்டுமோ கேள் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கேட்டார். அப்போ நிச்சயமாக உன்னுடைய அணியில் இருந்து என்னால் போரிட முடியாது, பரவாயில்லை, ஆனால் உங்கள் தேகத்தை வைத்துக்கொண்டு ஆனந்தமாக கௌரவ சேனையில் போரிடுங்கள், ஆனால் மனதினால் நாங்கள் வெல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று தர்மராஜன் கேட்டுக்கொள்ள ததாஸ்து என்றார். அதே போல உங்களை கொல்லும் வழி எது அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் கேட்டான். அத்தனை பேரும் நின்றிருக்கிறார்கள், துரியோதனன், துச்சாதனன் அத்தனை பேரும் நின்றிருக்க தர்மராஜன் கேட்ட கேள்வி தர்ம சங்கடமான கேள்வி. அப்போ யுத்த ரணாங்கத்தை சுற்றி பார்த்து, என்னை கொல்லும் அளவிற்கு இங்கு யாரும் வீரர்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ அந்த கொல்லும் யுக்தி, ஏன்னா இச்சாமரணி, அவர் நினைத்தால் தான் சாவார் அப்படிங்கிற ஒரு வரத்தை பெற்றவர் பீஷ்மாச்சாரியார். அவரை வெல்ல யாராலும் முடியாது. அப்ப எப்படி இந்த யுத்தத்தில் நான் உங்களை வீழ்த்துவது என்கின்ற தர்மராஜனுடைய கேள்வி நியாயமானது, பிறகு சொல்கிறேன் என்று உடனே தொடர்ந்து துரோணாச்சாரியாரை பிரதட்சணம் செய்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, அதே பீஷ்மரிடம் என்ன கேட்டாரோ அதே மனதில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று, நீங்கள் எங்களை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு, உங்களை எப்படி வீழ்த்துவது என்றார். சூச்சகமான பதிலை துரோணாச்சாரியார் கொடுத்தார். எப்பொழுது நானாத அஸ்திரத்தை என்ன சொல்லுது கீழ் வைக்கிறேனோ அப்பொழுதுதான் என்னை வீழ்த்த முடியும், அதுவரை என்னை வீழ்த்த இந்த யுத்த ரணாங்கத்தில் யாரும் இல்லை, அதுவும் அவ்வளவு எளிதில் நான் அந்த அஸ்திர சஸ்திரத்தை கீழ் வைக்க மாட்டேன், ஏதாவது அசம்பாவிதத்தை அதுவும் உத்தமர்கள் வாயினால் எப்பொழுது கேட்கிறேனோ அப்பொழுதுதான் நான் கீழ் வைப்பேன் என்று சொன்னான். இதையெல்லாம் பகவான் கிருஷ்ணன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்து கிருபாச்சாரியாரை சந்தித்தார், அவருக்கும் நமஸ்காரம் செய்தார். ஆச்சா ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். உங்களை வெல்வது எப்படி என்று கேட்டார். அப்பா, நான் சிரஞ்சீவி, நிச்சயமாக சாவு என்பது எனக்கு இல்லை, யுத்த ரணாங்கத்தில் என்னை வீழ்த்துபவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுத்த ரணாங்கத்தில் யாரும் இல்லை என்று கிருபாச்சாரியாரும் சொன்னார். இப்போ அடுத்து சல்யனை, பாக்லீகராஜனை அத்தனை பேருக்கு நமஸ்காரம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு, அதற்கு பிறகு பாருங்க, எல்லாரிடமும் இதே விஷயம். கர்ணன் அந்த யுத்த ரணாங்கத்தில் இல்லை. கர்ணனை எப்படி கொள்வது என்கின்ற கேள்வியையும் எழுப்பினான். கர்ணனை கொல்ல வேண்டும் என்றால் அவனை அவமானப்படுத்தும் பொழுதுதான் அவன் சாவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் வாங்கி கொண்டான். அப்போ இந்த இடத்துல தர்மராஜன் செய்த செயலை நல்லவர் தீயவர், தர்மிஷ்டர்கள் அதர்மிஷ்டர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் ஒரு சேர வாழ்த்தினர். இதுதான் பாண்டவர்கள். பார்த்தீங்களா, பெரியவர்களுக்கு அவர்கள் கொடுக்கிற அந்த கௌரவத்தினால் அவர்களுக்கு அந்த கௌரவம் இன்று வரையிலும் இருக்கின்றது என்று எல்லாரும் ஆனந்தமாக பாண்டவர்களை பற்றி பெருமையாக பேசினர். சரி, உடனே நேரா யுத்த ரணாங்கத்திற்கு சென்றான் தர்மராஜன். பூட்டியிருந்த கவச்சத்தை ஆனந்தமாக
ரதத்தில் ஏறினான், ஆயுதத்தை கையில் எடுத்தான், போர் ஆரம்பம் ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் பாருங்க. அந்த நேரத்தில் அடேங்கப்பா எல்லா வாத்தியங்களும் முழங்கின. ஆனால் பீமசேனன் ஒரு கர்ஜனை செய்தான் பாருங்க. அந்த கர்ஜனை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடாடாடாடாடா பல பேர் மூர்ச்சையாக விழுந்தனர். அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யானை குதிரைகள் எல்லாம் மலமூத்திரம் விசர்ஜனம் செய்து தானாக கீழ் விழுந்தன. எது? பீமசேனனுடைய ஒரு கர்ஜனையினால் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்தில் அவனுடைய கர்ஜனையினுடைய பிரபாவத்தை ரொம்ப அற்புதமாக விளக்கியது மகாபாரதம். கௌரவர்கள் உடனே எப்பொழுது சங்கநாதம் சிம்மநாதம் எல்லாம் இரண்டு பக்கமும் கேட்டதோ உடனே யுத்தம் பிராரம்பமானது. பாருங்க, கௌரவர்கள் அத்தனை பேருடைய குறியும் யாரிடம் இருந்தது என்றால் பீமசேனன் மேல் இருந்தது. துரியோதனன், துச்சாதனன், அது போக அவருடைய பிள்ளைகள் 100 பேர் பாருங்க. பாணமழை அப்படின்னு சொல்லும். பாணமழை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீமசேனனை குறிவைத்து அனைத்து அம்புகளும் வந்து கொண்டிருந்தன. ஆனால் பீமசேனன் எப்படி அப்படின்னா, மிகப்பெரிய மதில் சுவர் எப்படி இருக்கிறமோ அந்த மாதிரி இருந்து மெல்ல மெல்ல முன்னேறி கொண்டிருந்தான். அவனாக எந்த எதிர்ப்பையும் காட்டாமல் வருகின்ற பாணத்திலிருந்து எப்படி தன்னை காத்து கொள்வது. அது மட்டும் அல்லாமல் பீமசேனனுக்கு பின் பார்த்தோம்னா அபிமன்யு, சின்ன சின்ன குழந்தைகள் வேறு இருக்காங்க. அப்போ தன்னை தாண்டி எந்த அம்புகளும் அபிமன்யு மற்றும் அவருடைய சகாக்கள் மேல் எந்த காரணத்தை கொண்டும் விழக்கூடாது என்று இதை தடுப்பாட்டம் என்று சொல்வார்கள். நாமளாக அம்பு விடுவது ஒன்று, வருகின்ற அம்புகளை தடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அவர்களுக்கு எந்த என்ன சொல்லுது, ஏன்னா அபிமன்யு சிறியா 16 வயது பையன், அர்ஜுனனுடைய மகன். அப்போ மிகப்பெரிய வீரன், 16 வயது இருந்தாலும் எதிரே போரிடுபவர்கள் சாமானியர்கள் அல்ல. 800 வயது உடையவர் பீஷ்மர். அவருடைய அனுபவம் என்ன கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ இந்த பிள்ளை எந்த காரணத்தை கொண்டும் என்ன சொல்லுது, சின்ன சின்ன அம்புகளில் வீழ்ந்து விடக்கூடாது என்பதனையும் கருத்தில் கொண்டு தன்னையும் காத்து கொண்டு மெல்லமாக பீமசேனன் முன்னேறி கொண்டு இருந்தான். சரி, அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பாருங்க 10 நாள் முன்னாடியே நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை சஞ்சயன் தன்னுடைய திவ்ய திருஷ்டியினால் முதல் நாளை கொண்டு வந்து அற்புதமாக திருதராஷ்டிரனுக்கு விளக்கி கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் திருதராஷ்டிரா, துவந்த யுத்தம் ஆரம்பமானது. யார் யார் அப்படின்னா, அர்ஜுனனுக்கும் சரி பாட்டனார் பீஷ்மருக்குமே துவந்த யுத்தம். சாமான்யமில்லை, பீஷ்மர் மகா பராக்கிரமசாலி. ஏன்னா எப்பேற்பட்ட அவருடைய பிரதிஜை எப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10,000 வீரர்களை நான் அழித்தொழிப்பேன். இது பீஷ்மருடைய பிரதிஜை துரியோதனனுக்கு செய்து கொடுத்திருந்தார். இப்போ இந்த இருவரும் அடேங்கப்பா சரியான துவந்த யுத்தம் செய்து கொண்டிருந்தனர். யார்? அர்ஜுனனும் பீஷ்மரும். இன்னொரு பக்கம் சாதகி, அடுத்து கிருதவர்மன், இவா 2 பேருமே பாருங்க துவந்த யுத்தம். கிருதவர்மன் சாத்தகியனுடைய வில்லை முறித்தான். உடனே கோபம் வந்து சாத்தகி கிருதவர்மனுடைய ரதத்தினுடைய ரட்சகர் அத்தனை பேரும் அழித்தொழித்தார். இதுல என்னன்னா, அபிமன்யு இப்ப தனியா மாட்டின்டான். அபிமன்யுவுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரகத்பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகத்பலன் எதிர்த்தான். இவன் ராவணன் காலத்திலிருந்து வந்தவன். பிரகத்பலன், அபிமன்யு, இவா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அபிமன்யுனுடைய சாரதியை முதலில் கொன்றான். அபிமன்யு ரதத்தில் இருக்கக்கூடிய அந்த துவஜத்தை முறித்தான். அவ்வளவுதான். கோபம் வந்தது அபிமன்யுக்கு. பிரகத்பலன் என்ன செய்தான்னா, அபிமன்யுவை 9 பாணத்தை பிரகத்பலன் மேலே விட்டான். அதில் அவனுடைய துவஜம், அவனுடைய சாரதி, அந்த ரதத்தை பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் அழித்தொழித்தான். 16 வயது பாலகன் அபிமன்யு. யாரு பாருங்க, பிரகத்பலனை.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீமசேனனை துரியோதனன் எதிர்கொண்டான். பீமசேனன் சகஜ வீரன். அந்த கதா யுத்தத்தில் மிக 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 திறமை பெற்றவன் பீமசேனன் இயற்கையாகவே. ஆனா துரியோதனனும் சாமானியம் அல்ல. பீமசேனனை போன்றே ஒரு உருவத்தை செய்து தினசரி பீமசேனனோடு யுத்தம் செய்வதாக அவன் தினசரி பயிற்சி எடுத்திருக்கிறான். யாரு? துரியோதனன். இவா 2 பேருக்கும், நகுலனுக்கும் துச்சாசனனுக்கும் யுத்தம். சகதேவனுக்கும் துர்முகன் என்று இருக்கிறான். அவனும் துரியோதனனுடன் கூட பிறந்தவன். இவா 2 பேரும் துவந்த யுத்தம். தர்மராஜன் பாருங்க, தர்மராஜனை எதிர்த்தவன் யாருன்னா சல்யன். இவா 2 பேருக்கும் துவந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. திருஷ்டத்யும்னன் நேரா துரோணாச்சாரியார். ஏன்னா திருஷ்டத்யும்னன் பிறந்ததே துரோணாச்சாரியாரை அழிப்பதற்காக அக்னியிலிருந்து வெளிவந்தவன். இப்படி பல நிலையில் பாருங்க, ஒரே நேரத்தில் இதெல்லாம் நடக்குது. ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தன் கண்முன்னே கொண்டு வந்து திருதராஷ்டிரனுக்கு படம் பிடித்து நாம் யுத்த களத்தில் இருப்பது போல திருதராஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். யார் யாரோடு போர் புரிந்தார்கள், முதலில் யாரது பானத்தை யார் வீழ்த்தினார்கள், இப்படி கொஞ்சம் கூட பிசகாது கூறிக்கொண்டிருக்கின்றான். அவனோடே நாமும் பயணிப்போம். நாளை என்ன நடக்கிறது? ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.